ஹலோ மக்களே! எல்லாருமே எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்த தக்லைஃப் படம் ஏன் இவ்வளோ சொதப்பலா வந்துச்சு அப்படின்னு, இந்த படத்தோட டைரக்டர் மணிரத்னமே இப்போ ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னு இந்த வீடியோல பார்த்துருவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான சினிமா கன்டென்ட்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தக்லைஃப் அப்படிங்கிற இந்த படத்தோட கேஷ் அண்ட் க்ரோவ பார்த்ததுலேருந்தே மக்கள் எல்லாருமே ரொம்பவே ஆரவாரமா இருந்தாங்க. ஸோ இந்த படத்துல மணிரத்னம் அவர்கள், கமல், சிம்பு இந்த மாரி பல முக்கிய முன்னணி நடிகர்கள் நடிக்க போறாரு அப்படிங்கிறத கேட்டு மக்கள் இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு வச்சிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தோட டீமும் இது ஓவரா தான் பில்டப் பண்ணி ப்ரமோஷனும் குடுத்துட்டு இருந்தாங்க. திருப்பி ரொம்ப வருஷம் கழிச்சு கமல் அதுக்கப்புறமா மணிரத்னம் இவங்க 2 பேரும் காம்போ ஒண்ணா இணையறப்போ நாயகன் மாரி ஒரு சூப்பரான கிளாசிக் படத்த எடுப்பாரு அப்படின்னு நெனச்சோம். ஆனா இந்த படம் இவ்ளோ மோசமா வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. இதுக்கு மணிரத்னம் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாரும் இந்த படத்தோட ஆரம்ப கட்டத்திலேயே இந்த படத்துக்கான ஹைப் ரொம்பவுமே அதிகமா வச்சுட்டாங்க. ஸோ அவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நாயகன் மாரி ஒரு படத்த குடுக்க போறேன்னு நெனச்சு தான் இந்த படத்த எதிர்பார்த்து வந்தாங்க. ஆனா எங்களால அத குடுக்க முடியல. ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லி, நாங்க திருப்பி அந்த மாரி ஒரு கதைக்கு போகாம, கம்ப்ளீட்லி வேற கதைக்கு எதிர்பார்த்து தான் இந்த படத்த எடுத்தோம். ஆனா ஆடியன்ஸ் இத தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுதான் இந்த படத்தோட தோல்விக்கு காரணம் அப்படிங்கிற மாரி மணிரத்னம் அவர்கள் பதில் அளிச்சிருக்காரு. ஆனா இந்த ரிப்ளைல அவரு தான் மேல எந்த தப்புமே இல்ல. அவர் கதை ரொம்பவே சூப்பரான கதை மாரி சொல்றாரு. மக்களுக்கு அத புரிஞ்சுக்கிற அளவுக்கு பக்குவம் இல்லங்கிற மாரியும் பேசுறாரு.